Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Avengers Kang Dynasty ஓட லீக்டு ஸ்கிரிப்ட வந்து ரெண்டு பார்ட்டா பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். அவ்வளவு பெரிய ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அதுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த வீடியோட தம்ப்நெயில பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. போன வீடியோல சொன்ன மாதிரி எப்படி டாக்டர் டூம் வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த மல்டிவர்ஸ்க்கு ஒரு வில்லனா இருந்திருக்கலாம், ஒரு ரகசிய வில்லனா இருந்திருக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா ஒருவேளை இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வர வேண்டியதா இருந்த ஒரு சீக்ரெட் வாஸ், இந்த கேங்க பேஸ் பண்ணி ஒரு சீக்ரெட் வாஸ் வந்திருக்கும்ல, அதுக்கான கதை, அந்த கதை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஒன் லைன், ஒரு சினாப்சிஸ் மாதிரி லீக் ஆயிருச்சு அதுக்குமே. சோ அத பார்த்தா தான் இந்த டாக்டர் டூம் மேட்டர் வந்து நமக்கு புரியும். சோ அதையுமே இந்த வீடியோல பாப்போம். along with that ஒரு ஸ்பாயிலர் அலர்ட்டையும் கொடுத்துறேன். பிகாஸ் இப்ப சொல்ல போற ஒன்னு ரெண்டு விஷயம் வந்து மேபி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஆர் அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வாஸ்ல நடக்கலாம். ஒருவேளை இந்த ஒரு வழியிலையும் டாக்டர் டூமோட இன்ட்ரோடக்ஷனை நமக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு சின்ன ஸ்பாயிலர் அலர்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். பட் இந்த சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்பாயிலரா அமையறதுக்கான சான்சஸ் இல்ல. பிகாஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பேசியிருக்கோம். பட் எந்தவித டூம்ஸ்டே ஸ்பாயிலரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது உங்களுக்கு நல்லது. பட் போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். சோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ரெண்டு பார்ட்டியும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்கறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க பார்க்கறேன். பட் புரியலனா தயவு செஞ்சு போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு பார்ட்டியும் பார்த்துட்டு வந்துருங்க. having said that, கேங் டைனஸ்டியோட கதையை நம்ம எங்க முடிச்சிருந்தோம்? பியாண்டர் கேங் வந்து இந்த பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணிடுறாரு. இந்த நெகாபேன்ஸ் அண்ட் சாங்ஸியோட டென்ரிங்ஸை வச்சு பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள வந்து ஒரு சில சர்வைவிங் அவெஞ்சர்ஸ் அந்த ராஃப்ட்ல இருந்தாங்கல, 3 ஸ்பைடர்மேனோட வேரியன்ட்ஸ், நிக்கலஸ் கேஜோட கோஸ்ட் ரைடர், டெட்பூல், உல்வரைன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே எப்படியோ காப்பாத்தி அந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. ஆனா காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவங்கள கைதிகளா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டாரு இந்த பேட்டில் வேர்ல்ட்ல அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சாங்களா. இந்த கேங் டைனஸ்டியோட கதை இந்த மாதிரி முடிஞ்சுச்சா? சோ அந்த கதை எங்க முடிஞ்சுச்சோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த சீக்ரெட் வாஸோட கதை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. சோ பியாண்டர் கேங் உருவாக்குன இந்த பேட்டில் வேர்ல்ட்ல போன படத்துல பார்த்த ஒரு சில அவெஞ்சர்ஸ் மட்டும் இல்லாம மல்டிவர்சல் லெவல்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க, நிறைய சூப்பர் வில்லன்ஸ் இருக்காங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா மல்டிவர்சல் லெவல்ல ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருப்பாங்கல. இப்போ கேப்டன் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா கேப்டன் அமெரிக்காக்கு இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருப்பாங்கல. அந்த வேரியன்ட்ஸ்ல எந்த கேப்டன் அமெரிக்கா கிரேட்டஸ்ட் கேப்டன் அமெரிக்காவோ அவரை வந்து பிரைம் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல இருக்கு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பிரைம் வேரியன்ட் வந்து இந்த பேட்டில் வேர்ல்ட்ல இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து ஸ்பைடர்மேன்களுக்கு எல்லாம் பிரைம் வேரியன்ட், ஸ்பைடர்மேனோட கிரேட்டஸ்ட் வெர்ஷன் யாரு அப்படின்ற மாதிரி பாக்கும்போது MCU-ஓட டாம் ஹாலண்டோட வெர்ஷன் தான் ஸ்பைடர்மேனோட பிரைம் வேரியன்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியுது, ஆப்வியஸ்லி டோபி மேக்வேர் தான் நிறைய பேரோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். என்ன பொறுத்த வரைக்கும் டோபி மேக்வேர் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பிகாஸ் ஸ்பைடர்மேன் சொன்னாலே எல்லாருக்குமே மைண்ட்ல வருது அவரா தான் இருக்கும். எனக்கு என்னதான் ஃபேவரட் வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்டாவே இருந்தாலும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது வந்து டோபி மேக்வேர் தான். பட் புரியுது இந்த இடத்துல வந்து MCU-க்கு எது பெட்டரா இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் டாம் ஹாலண்டோட வெர்ஷனை வந்து பிரைம் வேரியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட பிரைம் வேரியன்ட்ஸ் வந்து இந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ள இருக்கு. இந்த பிரைம் வேரியன்ட்ஸ் அண்ட் நிறைய அவெஞ்சர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இந்த பியாண்டர் கேங்கை எப்படி டிஃபீட் பண்ணி அவர் கையில இருக்க அந்த பேங்கிள்ஸ் அண்ட் டென்ரிங்ஸ் வந்து எப்படி திரும்பவும் எடுத்து மல்டிவர்ஸை ரீஸ்டோர் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன் லைனா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ள நமக்கு பரிச்சயமான ஒரு சில அவெஞ்சர்ஸ்மே நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. உதாரணத்துக்கு கிறிஸ் எவன்ஸோட கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் ஆகுறாரு, ஸ்கார்லெட் ஜொஹான்சனோட பிளாக் விடோ ரிட்டர்ன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம RDJ-ஓட ஒரு டோனி ஸ்டார்க் வேரியன்ட்டுமே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டோனி ஸ்டார்க்கோட வேரியன்ட் வந்து சுப்பீரியர் அயன்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுப்பீரியர் அயன்மேன் தான் மல்டிவர்சல் லெவல்ல பிரைம் வேரியன்ட்டா இருக்கார் போல இருக்கு. அவர் தான் கிரேட்டஸ்ட் அயன்மேன் வேரியன்ட் போல இருக்கு. சோ இவங்க எல்லாரோட ஹெல்ப்பால டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி மூவி எப்படியோ பியாண்டர் கேங்க வந்து சுப்பீரியர் அயன்மேனோட ஹெல்ப்பால டிஃபீட் பண்ணிடுறாங்க. பட் கடைசில என்ன ட்விஸ்ட் கொடுத்துறாங்க அப்படின்னா சுப்பீரியர் அயன்மேன் அவரோட உண்மையான முகத்தை காட்டிடுறாரு. பிகாஸ் சுப்பீரியர் அயன்மேன்ன்றது வந்து டோனி ஸ்டார்க்கோட ஒரு ஈவில் வெர்ஷன். சோ அதுக்கேத்த மாதிரி அவெஞ்சர்ஸ் வந்து அவர் வந்து பிட்ரே பண்ண பாக்குறாரு. அந்த டென்ரிங்ஸ் அண்ட் நெகாபேன்ஸ் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. சோ இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு விஷயம் வந்து ரிவீல் ஆகுது. MCU-ஓட டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் இருக்கார்ல, ஸ்பைடர்மேன்களுக்கு மட்டும் இவர் வந்து பிரைம் வேரியன்ட்டா இல்லாம மல்டிவர்சல் லெவல்ல ஏகப்பட்ட யூனிவர்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆங்கர் பீயிங்ஸ் இருப்பாங்கல, அந்த மாதிரி ஆங்கர் பீயிங்ஸ் எல்லாத்துலயுமே இவர் தான் கிரேட்டஸ்ட் ஆங்கர் பீயிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பேசிக்கலி எல்லாரோட தலைவிதியும் இவர் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல டாம் ஹாலண்டோட MCU பீட்டர் பார்க்கர், MCU ஸ்பைடர்மேனுக்கும் RDJ-ஓட சுப்பீரியர் அயன்மேனுக்கும் ஃபைனல் பேட்டில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ எல்லா அவெஞ்சர்ஸும் அண்ட் இந்த பிரைம் ஸ்பைடர்மேன் எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா படத்தோட எண்ட்ல வந்து சுப்பீரியர் அயன்மேனை டிஃபீட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த சினாப்சிஸ்ல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அது எப்படி பாசிபிள்னு தெரியல. பிகாஸ் சுப்பீரியர் அயன்மேனே பயங்கர பவர்ஃபுல். பத்தாவதுக்கு அந்த டென்ரிங்ஸ் நெகாபேன்ஸ்ல இருக்கும்போது வெறும் ஸ்பைடர்மேன் அண்ட் அவெஞ்சர்ஸ்
அவெஞ்சர்ஸ் மட்டும் எப்படி டிஃபீட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. சோ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவிஏ அண்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த திரும்ப இந்த நெகாபேன்ஸ் அண்ட் 10 rings எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு புதுசா டைம் லைன்ஸ் வந்து உருவாக்குறாங்க, புதுசா யூனிவர்சஸ் எல்லாம் உருவாகுது. சோ பேசிக்கலி MCU வந்து இந்த படத்தோட எண்ட்ல ஒரு சாஃப்ட் ரீபூட் குள்ள போயிட்டு இவங்க கிரியேட் பண்ற டைம் லைன்ல இந்த வாட்டி வெறும் MCU கேரக்டர்ஸ், வெறும் அவெஞ்சர்ஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்மென், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு சொல்லிட்டு மொத்த மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரே டைம் லைன்ல இயங்குற மாதிரி ஒரு புது டைம் லைன் வந்து உருவாக்குறாங்க போல இருக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து. சோ ஒரு சாஃப்ட் ரீபூட்டுக்குள்ள வந்து MCU போயிடுது. இந்த மாதிரி இந்த சீக்ரெட் ஹவுஸோட படம் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் பிளிஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து இந்த கேங் டைனஸ்டியோட ஸ்கிரிப்ட் வந்தப்ப அவங்களுமே இந்த ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. சரி ஓகேடா, இதுல எங்கடா டாக்டர் டூம் இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறது புரியுது. இங்க தான் நம்மளோட செகண்ட் ஆர்டிகல் வருது. இந்த ஆர்டிகல் கொடுத்தது யாருன்னா அலெக்ஸ் பெரஸ் அப்படின்ற ஒரு இன்சைடர். இவருமே இதே கேங் டைனஸ்டியோட ஸ்கிரிப்ட், நம்ம என்ன ஸ்கிரிப்ட் பார்த்தோமோ அதை அடிப்படையா வச்சு தான் இவருமே பேசுறாரு. இதனால தான் நான் சொன்னேன், எனக்கு என்னமோ இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியோட பிளான் மார்வல் வந்து உண்மையாவே இந்த மாதிரி ஒரு பிளானை தான் உருவாக்கிட்டு இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுனதுக்கான காரணம் எல்லாருமே இந்த ஒரு ஸ்கிரிப்ட பத்தி தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்குமே தோணுச்சு, நான் சொன்ன கதை அப்படியே நடந்திருக்கும் நான் சொல்ல வரல, அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டுமாச்சும் உண்மையா இருக்கும் அப்படின்றத என்னோட ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. இந்த 3 கேங் வேரியன்ட்ஸ் வரது, 10 rings அண்ட் நெகாபேன்ஸ் சுத்தி இந்த படம் அமையிறது, பியாண்ட் ஜோன்ல இருந்து பியாண்டர் கேங் வரது, அவெஞ்சர்ஸ் 3 டீமா பிரியிறது, பேட்டில் வேர்ல்ட் உருவாகுறது, இது எல்லாமே ஒருவேளை இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி உண்மையாவே ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் பார்த்திருப்போம் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இது வந்து உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இவங்க எல்லாருமே அதே மாதிரி தான் சொல்றாங்க. அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறாங்க. ஹேவிங் செட் தட், அலெக்ஸ் பெரஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பியாண்டர் கேங்ல டிஃபீட் பண்ணிட்டு இந்த மல்டிவர்ஸ்லாம் திரும்ப ரீஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த படத்தோட எண்ட்ல, அதாவது மல்டிவர்ஸ் ஆக முடியிற அப்போதான் நமக்கு வந்து ரிவீல் ஆகுது இத்தனை வருஷங்களா கேங் ஆர் ஹி ஹூ ரிமைன்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கோங்க, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவன் வந்து மல்டிவர்ஸ் குள்ளேயே இருக்கக்கூடாது, இவன் வந்து டைம் லைன் குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச ஒரு கேரக்டர் தான் டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்றாங்க. பிகாஸ் ஹி ஹூ ரிமைன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்டர் டூமை விட இந்த மல்டிவர்ஸ்க்கு பிக்கஸ்ட் த்ரெட் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பார் போல இருக்கு. அதனால டாக்டர் டூம் இந்த மல்டிவர்ஸ் குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் டூமை எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து தள்ளி வச்சிருக்காரு. தன்னோட வேரியன்ட்ஸை கூட ஒரு விதத்துல சமாளிச்சிடலாம், இவனை சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரோ என்னவோ. இதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆரம்பத்துல இருந்தே டாக்டர் டூம் தான் இந்த மல்டிவர்ஸ்க்கு ஒரு ரகசிய வில்லனா, ஒரு மெயின் வில்லனா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலதான் நான் சொன்னேன். பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன கதையை வச்சு நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த மொத்த மல்டிவர்ஸும் கதற விட்ட கேங்கோட வேரியன்ட்ஸ், அதாவது அவெஞ்சர்ஸால நிக்க கூட முடியல அவங்களுக்கு அகைன்ஸ்டா, அப்படிப்பட்ட வில்லனுங்களுக்கெல்லாம் வில்லனா இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போர்ட்ரே பண்ணிருக்காரு. சோ அப்படியே அடுத்தபடியா அலெக்ஸ் பெரஸ் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் டூம் அண்ட் அதர்ஸ் சொல்லிருக்காரு. வெறும் டாக்டர் டூம் மட்டும் இந்த ஹி ஹூ ரிமைன்ஸ் ஒதுக்கி வைக்கிற போல இருக்கு. அதர்ஸ் சொல்லிட்டு வேற யாரையும் மென்ஷன் பண்றாரு. ப்ராபபிலி அது வந்து எக்ஸ்மெனா இருக்கலாம். பிகாஸ் இது வரைக்கும் MCU-க்குள்ள நம்ம எக்ஸ்மென் நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்ல. மியூட்டன்ஸ் அங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், பட் எக்ஸ்மென்ன்ற ஒரு டீமை பார்க்கல. சோ மேபி எக்ஸ்மென் இது வரைக்கும் நம்ம MCU-க்குள்ள பார்க்காததுக்கான ஒரு காரணமும் ஹி ஹூ ரிமைன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ என்னவோ. அண்ட் அடுத்து இந்த ஆர்டிகல் அப்படியே என்ன போட்டிருக்குன்னா, இப்போ எல்லா கேங் வேரியன்ட்ஸும் அழிஞ்சிட்டாங்க, ஹி ஹூ ரிமைன்ஸ்லாம் இப்ப அழிஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால டாக்டர் டூம் இப்ப ஃப்ரீ ஆயிடுறாரு. அண்ட் அதனால திரும்பவும் மல்டிவர்ஸ்க்குள்ள வந்துடுறாரு. பிகாஸ் ஹி ஹூ ரிமைன்ஸ் போட்ட ஒரு விதி தானே அது, அவரோட டிசிஷனால தான் இப்ப டூம் இவ்வளவு நாளா வெளியே இருந்தாரு. இப்ப ஹி ஹூ ரிமைன்ஸே இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால டூம் வந்து இப்ப ஃப்ரீ ஆயிட்டு திரும்பவும் மல்டிவர்ஸ்க்குள்ள வந்துடுறாரு. அவரோட உண்மையான ஆட்டம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி அடுத்து வரப்போற ஒரு சில பேசஸ்க்கு ஒரு மெயின் வில்லனா இவர் வந்து இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கதையை நம்ம பார்த்திருந்தா, இந்த மாதிரி கேங்க வச்சு கதைகள் போயிருந்தா இந்த மாதிரி டாக்டர் டூமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். சரி ஓகே, இதுக்கு எதுக்கு நான் ஸ்பாயிலர் அலர்ட்லாம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டோரி லைன் ஹி ஹூ ரிமைன்ஸ் வந்து டாக்டர் டூம் வந்து மல்டிவர்ஸ் விட்டு வெளியே இருக்கணும் முடிவு பண்ணார்ல, அந்த ஒரு ஸ்டோரி லைன் ஸ்டில் டூம்ஸ்டேல வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, லோக்கி சீசன் 2ல டெக்னிக்கலி லோக்கி வந்து ஹி ஹூ ரிமைன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அவரோட இடத்துக்கு இப்போ வந்து அவர் வந்துட்டாரு. சோ இவங்க சொல்றது, இந்த அலெக்ஸ் பெரஸ் சொல்றபடி இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, ஹி ஹூ ரிமைன்ஸ் வந்து டாக்டர் டூமை ஒதுக்கி வச்சாரு அப்படின்னா, இப்ப ஹி ஹூ ரிமைன்ஸே கிடையாதுல. ஹி ஹூ ரிமைன்ஸோட கண்ட்ரோல்ல இந்த மல்டிவர்ஸ் இல்ல, லோக்கியோட கண்ட்ரோல்ல தான் மல்டிவர்ஸ் இருக்கு. அப்போனா அவர் போட்ட அந்த விதி, டாக்டர் டூம் வந்து இந்த மல்டிவர்ஸ் விட்டு வெளியே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் இருக்குல்ல, அது மட்டும் எப்படி ஆக்டிவா இருக்கும், அது மட்டும் எப்படி இன்னும் வேலை செய்யும். அந்த ஒரு காரணத்தினால இப்போ வந்து லோக்கியோட கண்ட்ரோலுக்கு இந்த மல்டிவர்ஸ் வந்துட்டதனால டாக்டர் டூம் இப்ப ஃப்ரீ ஆயிடலாம். டாக்டர் டூம் இப்ப இந்த மல்டிவர்ஸ்க்குள்ள என்டர் ஆகலாம். அண்ட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இதே சேனல்ல நம்ம ஒரு வீடியோல பேசியிருப்போம். ஒரு ரிப்போர்ட் படி டாக்டர் டூம் வந்து ஹி ஹூ ரிமைன்ஸ் அண்ட் டிவிஏ மேல சம கடுப்புல இருப்பாரு. அவரோட ஃப்ரீ வில்ல வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்க யார நான் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோல பேசியிருப்போம். அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, பக்காவா சிங்க் ஆகும். டாக்டர் டூம் வந்து இப்ப திரும்பவும் மல்டிவர்ஸ்க்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் டிவிஏவை தேடி அவர் வந்து போகலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்ல இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரியே டூமுக்கு கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் வந்து தியரிஸ் பேஸ் பண்ணியும் என்னோட கெஸ்ஸஸ் பேஸ் பண்ணி தான் நான் பேசியிருக்கேன். ஒரு சில ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி பேசியிருக்கேன். சோ இதை வந்து யாருமே அசியூம் பண்ணிக்கிட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா ஹி ஹூ ரிமைன்ஸ் அவங்க ஒரு கட்டத்துல கொண்டு வந்து தான் ஆகணும்ன்ற மாதிரி தோணுது. அவங்க வந்து ரீகாஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லனா ஜானதன் மேஸ்க்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜானதன் மேஸ்க்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமா, இல்லனா ரீகாஸ்ட் பண்ணணுமா, இல்லனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேங் ரிட்டர்ன் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த இப்ப நான் சொன்ன உங்களுக்கு அந்த தியரிஸ் அண்ட் கதைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பண்ணிருங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். until then stay safe, see you soon, bye.